மூல நட்சத்திரம்னாலே கேது பகவானோட நட்சத்திரம். கேது பகவான்னாலே வழிகாட்டி. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகத்திற்கு நிறைய கோயில்களை போய் பார்த்துட்டு அதன் மூலயமா மன மகிழ்ச்சி பெறுவது. ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார விரயம், காசு தான் செலவாயிருக்குமே தவிர அந்த திருப்தியான தன்மை என்பது இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவுடன் சாமி கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் உருவாகுமான கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா கால மனம் வந்து இனம் புரியாத ஒரு ஒரு எப்படின்னா அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலம் அது எல்லாமே மாறி தன்னுடைய ஆசைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆசையே நடந்திருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மையான நம்ம வளர்ச்சிக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட ப்ரோக்ராமில் எல்லாமே நிறைய இடையூறுகள் வந்திருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் திடீர்னு நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் அது எல்லாமே மாறி ஸோ உங்களுக்கு மன நிறைவுடன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே ஒரு ரிமார்க்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்காக மாறும். ரிமார்க்ஸ் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாறக்கூடிய தன்மை என்பது இருக்குது. மேலும் இந்த காலத்தில் நிறைய வெளியூர் வாய்ப்புகளும் உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. தொழில் விஷயமா இல்லை வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூர் பணியில் நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய ஹாப்பி ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உருவாகுமான கண்டிப்பாக உருவாகும். ஸோ வீடு மாற்றம் வீட்டுக்காக ஏதாவது செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். வாங்கும் போது பழைய வீடு தான் வாங்குவாங்க. நன்றி, வணக்கம்.